நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இந்த நாட்களில் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறது மூலமாக நமக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தமாக்கப்படுதல், அதன் மூலமா நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நடத்தப்படுவது அப்படின்னு சொல்லுவோம். அப்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது மாத்திரமானு கேட்டா இன்னும் சில பிரதானமான காரியங்கள் இருக்கு. அதை குறித்து தான் இன்றைக்கான வேத பகுதிகளில் பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் எபேசியர் 3 அதிகாரம் வசனம் 12, எபேசியன்ஸ் சாப்டர் 3 verse 12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியமும் உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்துல அவரை அவருக்குள்னு சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவ பற்றி. அப்போ இயேசு கிறிஸ்துவ பற்றி கொள்கிற விசுவாசத்தின் மூலமா நமக்கு தேவனிடத்துல சேரும்படியான ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவா காண்பிக்குது. அப்போ தேவனிடத்துல நாம சேராம தான் இருந்திருக்கோமான்னு கேட்டா இந்த அதிகாரத்தோட துவக்கத்துல இருந்து நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா இது முக்கியமா புற ஜாதிகளுக்காக சொல்லப்பட்டிருக்கிறதா இருக்கு. புற ஜாதிகள் ஆண்டவரை அறியாம இருந்தாங்க. ஏன்னா அன்றைக்கு மனுக்குலமானது பாவத்துல விழுந்த போது, அதாவது ஆதாமும் ஏவாளும் பாவத்துல விழுந்த போது என்னாச்சு? ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் மத்தியில ஒரு பிரிவினை உண்டாச்சு. அவங்க தேவ சாயல இழந்து போனவர்களா காணப்பட்டாங்க. அப்படி இருந்த போது அந்த சந்ததிகளுக்குள்ளார, அதாவது அவங்க அருகி பழகின போது அந்த சந்ததிகளுக்குள்ளார இஸ்ரவேல் என்னும் ஒரு சிறு கூட்டத்தை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. அவங்கள தமக்கு சொந்த ஜனமா ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து வழிநடத்திட்டு வந்தாரு. அப்படி வழிநடத்திட்டு இருந்ததுனால அவங்க எல்லாருமே தேவனுடைய ஜனமா இருந்தாங்க. ஆனா அவரை அறியாத, அதாவது தேவனை அறியாத புறஜாதிகள் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுறதற்காகவே பவுலடியார் தேவனிடத்துல இருந்து கிருபை பெற்றிருக்காருன்னு சொல்லிதான் இந்த அதிகாரத்துல 8வது வசனத்துல கூட காண்பிக்கப்பட்டிருக்கும். அப்ப முக்கியமா புற ஜாதிகளையும் தேவனிடத்துல சேர்க்கும்படியாக நமக்கு இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி கொள்ளும் விசுவாசம் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நம்மளுக்கு மெயினா காண்பிக்குது. புறஜாதியர் மாத்திரம் தேவனிடத்துல சேர்க்கிறதுக்கான்னு கேட்டா புறஜாதியர் மாத்திரம் இல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் தான். ஏன்னா நமக்கு எபேசியர் 2 அதிகாரம் 18வது வசனம் காண்பிக்குது, அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய்னா இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிறோம். என்ன பெற்றிருக்கிறோம்? இரு திறத்தார் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. இரு திறத்தார்னா யாரு? இஸ்ரவேலர்கள், புறஜாதிகள். இஸ்ரவேலர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா அவரால் நடத்தப்பட்டவங்களா இருக்காங்க. அவங்க தேவனிடத்துல சேர்கிற ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறாங்களான்னு கேட்டா தேவன் அவங்களோட இருந்து அவங்கள நடத்திட்டு வந்தாங்க. ஆனா அவங்க திரும்ப திரும்ப பாவத்துல விழுகிறதுனால்தான் வருஷம் இந்த வழிமுறைகள் எல்லாம் பண்ணி அவங்க தேவனிடத்துல இணையக்கூடாத படிக்க தேவனிடத்துல இருந்து பிரிந்தவர்களாகவே இருந்தாங்க. அப்படி அந்த வழிமுறைகள் வருஷம் செலுத்தப்படுறது மூலமா அவங்களும் பாவத்துக்குள்ள இருக்காங்கிறது தெரியுது. புறஜாதிகளாகிய நாமளும் தேவனையே அறியாம திருப்பி அந்த பாவங்களுக்குள்ளேயே சுழன்று இருக்கோங்கிறது தெரியுது. அப்போ அந்த இஸ்ரவேலர்களாகட்டும், புறஜாதிகளாகிய நாம் ஆகட்டும், அந்த வரப்போகிற மேசியாவின் மூலமாகவே நமக்கு இந்த பாவ நிவர்த்தி உண்டாகும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவரே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுக்கப்பட போறாரு. அது அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. ஆனா நமக்கு இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தானே அறிவிக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறது மூலமா தான் நாம இயேசு கிறிஸ்துவனால ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறோம். தேவனிடத்துல திருப்பியும் ஐக்கியமும் பெறுகிறோம். அவங்களும் அப்படிதான். அவங்க அந்த பாவத்துக்கு பலிகளை செலுத்திட்டே வராங்களே, தேவனிடத்துல முழுமையா ஐக்கியப்படலை. அப்ப அவங்களையும் இணைக்கிறது இந்த விசுவாசம்தான். இந்த விசுவாசங்கிறது நாம
தேவனிடத்துல இணைகிறதுக்கான ஒரு பிரதானமான விஷயத்த செய்யுதுங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அப்படி விசுவாசமானது நம்மளை தேவனிடத்துல திரும்ப இணைக்கிறது மாத்திரம் இல்லை, நாம் இழந்து போன அந்த தெய்வ சாயலை, தெய்வ மகிமையை நமக்கு திரும்பியும் பெற்று தருது. அதை தான் நமக்கு ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனமும் காண்பிக்குது. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அப்போ இந்த விசுவாசத்தினால்தான் நாம் திரும்பியும் அந்த தெய்வ மகிமையும் பெற்றுக்கொள்ள போகிறோங்கிறதும் வசனம் காண்பிக்குது இல்லையா? இந்தபடியா தேவனிடத்தில் இருக்கிற ஐக்கியம், இழந்து போன தேவ சாயல், இதை எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமா தேவ நீதியாகவும் ஆக்கப்படுறோம். ரோமர் 1 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது இல்லையா? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ தேவ நீதியும் நம்மளிடத்துல விளங்குறது இந்த விசுவாசத்தின் மூலமாகவே. அப்படி விசுவாசம் இப்படியான பிரதான காரியங்களை நமக்கும் சரி, அன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலருக்கும் சரி கொண்டு வருகிறதா இருக்கு. அது நாம இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய சுவிசேஷம் நமக்கு கிடைக்கப்பெறுவதால பெற்றுக்கொண்டோம். அதையே தேவன் இந்த வேத பகுதிகள் மூலமா நமக்கு காண்பிக்கிறாரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்தினோம் ராஜா. அப்பா, சுவிசேஷத்தின் மூலமாய் நாங்க உம்மை விசுவாசிச்சு பெற்றுக்கொள்வது நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, நாங்க பாவத்துல விழுந்த தேவனிடத்திலிருந்து கூட இருக்கிற ஐக்கியத்திலிருந்து விலகி இருந்திருக்கோம். அந்த ஐக்கியத்தையும் இழந்து போன தேவ சாயலையும் பெற்றுக்கொள்கிறோம். அதன் மூலமா எங்களிடத்துல தேவ நீதியும் விளங்குறதுங்கிறத இந்த நாளில் காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இப்படியான பிரதான காரியங்களை நாங்க விசுவாசத்தின் மூலமாகவே பெற்றுக்கொள்கிறோம் ராஜா. இந்த விசுவாசத்துல என்றைக்கும் நாங்கள் நிலையாயிருக்கும்படி தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்க தகப்பனே. நீரே விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறீங்க. எங்களை இந்த விசுவாசத்துல வர்த்திக்க பண்ணவும் உங்களால் மாத்திரமே கூடும் தகப்பனே. அப்படியாய் நீங்க எங்களை நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.